ஆச்சாரியாரிஹ தேவதாம் சமதிகாம் அன்யாம் நமன்யாமஹே. ஆச்சாரியனுக்கு சமமான ஒரு தெய்வமும் இல்லை, ஆச்சாரியனை விட மேம்பட்ட ஒரு தெய்வமும் இல்லை என்னும் பொழுது நாம் எல்லோரும் ராமானுஜனை ஆச்சாரியனாக பெற்றிருக்கிறோம் என்னும் பொழுது நமக்கு ஒரு இருமாப்பு தொற்றுகிறது அல்லவா? இதற்குத்தான் சாத்வீகமான அகங்காரம் என்பதாக பெயர். சாத்வீக அகங்காரம், கர்வம் இருக்க வேண்டும் சுவாமி. அந்த கர்வம் எந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த சம்பிரதாயத்தை நாம் அடைந்திருக்கிறோம், இந்த சம்பிரதாயத்தில் மகதாச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள், பரமபரமான ஸ்ரீவைகுண்டலோகம் நமக்காகவே இருக்கின்றது, அந்த ஸ்ரீவைகுண்டலோகத்தை பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதாக நமக்கு ஒரு இருமாப்பு தோற்றுகிறது அல்லவா? அந்த இருமாப்பிற்குத்தான் சாத்வீக அகங்காரம் என்பதாக பெயர். அந்த கர்வம் மற்றவர்களை துன்புறுத்தாத கர்வம், மற்றவர்கள் பெருமையை பொறாத கர்வம் இல்லை. இது நமக்கு நாமே நம்மை கொண்டாடிக் கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்படியெல்லாம் இருக்கிறோமே, இந்த ஒரு கீழ்த்தரமான நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு உத்தாரகம், உத்தாரகம் என்றால் மேலே மேலே நம்முடைய வாழ்க்கையில் உயரக்கூடியதான ஒரு பாக்கியராதிசயம் கிடைத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் நம்மை கொண்டாடிக் கொள்ள வேண்டும். அதுவும் ராமானுஜருடைய சம்பந்தம் நமக்கு கிடைத்திருப்பது என்றால் இதை விட பெரும் பாக்கியம் இந்த பிறவியில் என்ன இருக்க முடியும்? பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்ற கண்ணன் கீதையில் அருளி செய்கிறான். அர்ஜுனா, ஒரு பிறப்பா, இரண்டு பிறப்பா, மூன்று பிறப்பா, ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து தட்டுத்தாவற்று அழுக்கடைந்து இந்த சம்சாரத்தில் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரேஷயனம் என்று சங்கர பகவத்பாதர் கூறுவதை போன்று மறுபடியும் மறுபடியும் இந்த கருப்பைக்குள்ளே, கருப்பை என்னும் அந்த துர்கந்தமான குழிக்குள்ளே நாம் விழுந்து எழுந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறோமே தவிர்த்து இதிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு வழி நமக்கு தெரியாமல் இருந்தது இதுவரையிலும். ஆனால் எப்பொழுது ராமானுஜ தாசோஸ்பி என்று ராமானுஜர் இன்னலுக்கு இலக்காக பெற்று அவர் தம் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோமோ அது முதற்கொண்டு நாவலிட்டு ஒளி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே என்று யமனை பார்த்து பழிக்கக்கூடியதான அளவிற்கு நம்முடைய கர்வம் சாத்வீக கர்வமாக இங்கே வளர்ந்து வேரூன்றி நிற்கிறது. ராமானுஜருடைய திருமேனியில் மிகுந்த பரிவு கொண்டவராய் கிடாம்பியாச்சான் விளங்கினார் என்பதை திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சரித்திரன் மூலமாக நாம் பார்த்தோம். ராமானுஜர் தன் ஆச்சாரியர்கள் திறத்தில் பரிவு கொண்டு விளங்கினார். தன் ஆச்சாரியர்கள் திருமேனிக்கு பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்துக் கொடுத்து அவர்களுக்கு கைங்கரியங்களை செய்து அந்த கைங்கரியத்தின் மூலமாக அவர்கள் அருளி செய்த நல்வார்த்தைகள், சரமோபாய நிர்ணயம் முதலான விஷயங்களை எல்லாம் நன்கு அறிந்து கொண்டார் என்பதாக நாம் பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் குரு என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை சிஷ்யன் தவறு செய்தானேயானால் அந்த தவறை தட்டி கொடுக்காமல் தகுந்த இடத்தில் அவனை கண்டித்து திருத்தி பணிகொள்ள வேண்டும். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்கிறார் மதுரகவியாழ்வார். பிரயோஜனமற்றவனாக அதற்கு எதற்குமே அவன் பிரயோஜனமற்றவனாக அவனை தள்ளிவிடுதலும் தகாது. அல்லது தவறு செய்து ஒருவேளை வருந்தினானேனால் அந்த தவறை அவன் சரியான சமயத்தில் சுட்டிக்காட்டி இனி அந்த தவறை நீ செய்யக்கூடாது என்பதாக அவனுக்கு உணர்த்துவதும் குருவினுடைய லட்சணம். கீழே கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அதாவது வாய் பேச முடியாமல், காது கேட்க முடியாமல் ஒரு ஊமை ராமானுஜருடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்க, அந்த ஊமைக்கு அனுகிரகம் செய்வதற்காக சுவாமி ராமானுஜர் தன்னுடைய 2 திருவடிகளை எடுத்து அந்த ஊமையின் தலையில் வைத்ததைக் கண்ட கூரத்தாழ்வான் மோகித்தார். ஐயோ, நாம் சாஸ்திர பண்டிதனாக இருந்து பாழாக போனோமே, இப்படி ஒரு ஊமையாக ஒரு செவிடனாக இருந்திருந்தோமேயானால் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு நேரடியாக கிடைத்திருக்காரோ என்னும் ஏக்கம் அவர் தம் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது என்னும் சரித்திரத்தை பார்த்தோம் அல்லவா? பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் எந்த பிரயோஜனமும் இல்லாதவனாக இருந்தால் கூட, ஆனால் ஒரு விஷயம், அவனுக்கு ஆச்சாரிய பக்தி இருக்க வேண்டும். அது முக்கியம். இது முழுவதும் ஆச்சாரியனுக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, சிஷ்யனுக்கும் இதில் பங்களிப்பு உண்டு. சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரிதா, சாஸ்திர விஸ்வாசீலா, சுஸ்ரூஷு, தியக்தமானஹா, பிரணிபதனபரஹ, பிரஷ்டகால பிரதீட்சா என்று இந்த சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் பொருந்தியவனாக அவன் இருந்தானேயானால், ஐயோ நாம் தவறு செய்து விட்டோம், நம் ஆச்சாரியர் நம்மை கண்டிக்கிறார், அவருடையதான தண்டனைக்கு நாம் ஆட்பட்டு விட்டோம், இனி மறுபடியும் நாம் தவறு செய்யக்கூடாது, நம்மால் நம்முடைய ஆச்சாரியனுக்கு
அவர் தன் புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்னும் உறுதி சிஷ்யனிடத்தில் இருக்க வேண்டும். இது சுவாமி, சிஷ்யன் தவறு செய்து கொண்டே இருப்பான், ஆச்சாரிய பக்தியும் கிடையாது, ஆனால் ஆச்சாரியன் மட்டும் அவனை அனுகிரகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது இயலாதல்லவா? ராமானுஜருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் மாறி மாறி நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். இவர் சிஷ்யராக இருக்கும் பொழுது நடைபெறக்கூடிய சம்பவங்களும் உண்டு, இவர் ஆச்சாரியராக தன்னுடைய சிஷ்யர்களை எப்படி சிக்ஷித்தார் என்னும் சம்பவங்களும் உண்டு. ஒரு சமயம் சுவாமி ராமானுஜருடைய மடத்தில் வெகு விசேஷமாக ஸ்ரீவைஷ்ணவ ததியாராதனை நடக்கிறது. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரசித்தமான விஷயம் ததீய ஆராதனை. பல பேருக்கு இதனுடைய பெயர் பொருள் விளங்கவில்லை. பலரும் தங்கள் பத்திரிகைகளில் தடியாராதனை தடியாராதனை என்று சொல்லுகிறார்கள் அல்லது போடுகிறார்கள். ததீய ஆராதனை. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் மதம். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம். எத்தனையோ பூஜனைகள் உண்டு உலகத்தில், எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி என்று எவ்வளவோ தெய்வங்கள். அந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை பூஜைகளை காட்டிலும் உலகத்தில் உயர்ந்த பூஜை எது தெரியுமா? விஷ்ணோஹோ ஆராதனம் பரம். மகாவிஷ்ணுவிற்கு செய்யக்கூடிய ஆராதனம் தான் மிகச் சிறந்தது, சிரேஷ்டதமமானது. எல்லா பூஜைகளை விட மகாவிஷ்ணுவுக்கு செய்யக்கூடியதான பூஜை மேன்மை வாய்ந்தது. தஸ்மாத் பரதரம் புரோக்தம். அந்த மகாவிஷ்ணுவிற்கு செய்யும் பூஜைகளை காட்டிலும், பகவானுக்கு செய்யும் தொண்டை காட்டிலும் எது உயர்ந்தது? ததீய ஆராதனம் மதம். பாகவதோத்தமர்களுக்கு செய்யும் பூஜை உயர்ந்தது. விஷ்ணு பூஜையை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களுக்கு செய்யும் பூஜை உயர்ந்தது. விஷ்ணுவின் அடியார்களுக்கு செய்யக்கூடிய பூஜை மிக மிக மென்மையானது, உயர்ந்தது. அத்தகையதொரு பூஜை தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படை. பெருமானுக்கு பூஜை செய்வதை விட ஆச்சாரியர்களுக்கு பாகவதோத்தமர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜை என்றால் என்ன? அவர்கள் வந்தார்களேயானால் வணங்கி உபசரித்து அவர்களுக்கு தேவையான சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவர்கள் மனம் கோணாமல் நாம் பணிவிடைகளை செய்வதுதான் முக்கியம். அன்னமிட்டு ஆகாரமிட்டு அவர்களை ஆதரிப்பது அது மேலும் சிறந்தது இல்லையா? நம் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த விசேஷங்களில் இது போன்ற அடியார்களை அழைத்து, பாகவதோத்தவர்களை அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை எல்லாம் அளித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குத்தான் ததீய ஆராதனம் என்பதாக பெயர். இப்பொழுது சுவாமி ராமானுஜருடைய ஆசிரமத்தில், அந்த மடத்தில் பாகவத ததீயாராதனம் வெகு விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அதுவும் ராமானுஜருடைய மடத்தில் என்றால் எப்படி? கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் அடியார்கள் வந்து அமுதுண்டு கொண்டிருக்கிறார்கள். காலையில் இருந்து தொடர்ச்சியாக இந்த ததியாராதனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் பிரசாரங்கள் பரிமாறப்படுகின்றன, ஒரு புறம் பக்ஷபோஜங்கள் பரிமாறப்படுகின்றன. அவரவர்கள் வேண்டிய அளவில் தீயதாம் தீயதாம் அன்னம் என்று போரும் போரும் என்று சொல்லும் அளவிற்கு ராமானுஜருடைய சீடர்கள் பம்பரமாக சுழன்று இந்த ததியாராதனையை நடத்தி வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல ராமானுஜருடைய சீடர்களுக்கும் சற்றே ஆயாசம் உண்டாகின்றது. என்னதான் இருந்தாலும் மனிதம் உடம்புதானே இது, இந்த தேகத்திற்கும் சற்று ஓய்வு தேவையில்லவா? அத்தனை பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இடைவிடாத ததியாராதனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து பாகவதோத்தமர்கள் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கில் இங்கே பாகவதோத்தமர்களுக்கு அன்னமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் சற்றே தேகத்தில் ஒரு சிரமம் உண்டாகும் அல்லவா? இந்த ததியாராதனை உற்சவத்தில் கிடாம்பியாச்சான் எல்லோருக்கும் தீர்த்தம் பரிமாறும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தற்காலத்தில் இருப்பதை போன்று பக்கத்தில் பாட்டில் முதலானவர்களை வைத்துக் கொண்டு ததியாராதனத்தில் அன்வயிக்க கூடாது. வைதிக தர்மானுஷ்டானங்கள் மிக முக்கியம். தீர்த்த பாத்திரம் என்பது அவரவர்களுக்கு தனித்தனியாக இருக்கும். சாப்பிட வருபவர்களுக்கு எவ்விதம் நாம் நம் கையால் உணவு பரிமாறுகிறோமோ அதுபோன்று அவர்களுக்கு தீர்த்தம் அளிக்க வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, பக்ஷபாதமாக சொல்லவில்லை.
விருப்பு வெறுப்பு தோன்ற சொல்லவில்லை. எப்படி ஒருவர் சாப்பிட உட்காரும் பொழுது அவருக்கு நாம் ஆகாரத்தை அன்னத்தை இட்டு பக்ஷபோஜங்களை எல்லாம் பரிமாறுகிறோமோ, இந்த பரிமாறுதலில் தீர்த்தம் சாதிப்பதும் மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆகாரத்தை நாம் அளிக்கும் சமயத்தில் தீர்த்தம் பரிமாறாமல் இருந்தோமேனால் பெரும் பாவத்தை செய்தவர்களாகிறோம். ஆகையால் தான் சாமான்யமாக பாருங்கள், பெரும் பெரும் உணவகங்களில் சென்று நாம் உணவருந்த அமர்ந்தால் கூட முதலில் ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அல்லவா? அதுபோன்று தான் தீர்த்தம் சாதிப்பது என்பது இந்த அனுஷ்டானத்தில் சேர்ந்தது. முதலில் பசித்து வருபவர்களுக்கு கடிந்து பேசாமல், எந்த கோபதாபத்தையும் அந்த சமயத்தில் நாம் வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு பரிமாறுகை மிக முக்கியம். அடுத்தது, அவர்கள் தீர்த்த பாத்திரத்துடன் பரிசேஷனம் முதலான கர்மானுஷ்டானங்களுக்காக தீர்த்த பாத்திரம் வைத்திருந்தாலும் இடையிடையே தீர்த்தம் பருகுவதற்காக ஒரு சிலருக்கு குளிர்ந்த தீர்த்தம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு உஷ்டமான சுடுகை தண்ணீர் தேவைப்படும். அதை பார்த்து பார்த்து பரிமாறுவது என்பது ததியாராதனத்தில் சேர்ந்தது. அப்படி செய்யும் பொழுதுதான் முழுமை பெறுகின்றது. உணர்ந்தால் மேன்மையுறலாம், அல்லது உள்ளம் குமைந்தால் இதற்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. கிடாம்பியாச்சான் இந்த மாபெரும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரையிலும் அந்த ததியாராதனம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கிடாம்பியாச்சானும் சற்றே சோர்ந்து விட்டார். அவருக்கும் ஒரு ஆயாசம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆயாசத்தினாலே அலட்சியமில்லை, துளியும் அலட்சியமில்லை. பாகவதர்களிடத்தில் பரிவு உண்டு, பக்தி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் தேகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோர்வின் காரணமாக கிடாம்பியாச்சான் சற்றே ஒரு காரியத்தை மாறி செய்தார். இதனால் சுவாமி ராமானுஜருக்கு கோபம் ஏற்பட்டது. ராமானுஜர் ஒரு சிறந்த சிஷ்யராக விளங்கினதை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது ஆச்சாரியராக என்ன செய்திருப்பார்? அந்த ததியாராதனை உற்சவத்தில் கிடாம்பியாச்சான் தீர்த்தம் சமர்ப்பித்த பொழுது என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்.